தமிழன் என்று சொல்லடா தலைநிமிர்ந்து நில்லடா கேப்டன் விஜயகாந்த் அவர் வழியில் ஈரோட்டில் போட்டியிட்ட சந்திரகுமார் அவர்கள் கேப்டனின் மிக மிக ஒரு துரோகி என்றாலே முதல் துரோகி இவன் தான். எவனா இவர் அங்கே நாங்கள் தான் வெற்றி பெறுவோம். இந்த தொகுதி ஈரோட்டில் நான் மிகப்பெரிய வெற்றி, இந்த திமுகவிலே நான் பெரிய ஒரு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன் என்று எவனா போட்டிக்கு நிறைய பேர் இல்லை நான் தான் வெற்றின்னு திமுறா பேசுகிறாப்புல. அங்கே நிறைய பேர் சுயேட்சையாக நிற்கிறாங்க. வாக்குகள் பாதி செதறி இவர் தோல்வி அடை செய்வார். ஏன்னா தர்மம் ஒரு நாள் வெல்லும். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் செய்த உதவியும் மறந்து அவர் செய்த இன்றைக்கி இருக்கிற வீடு பார்த்தோன்னா கேப்டனோட இல்லம்னு தான் போட்டிருக்குது. அதுக்கு பார்த்திங்கன்னா உன்னோட அட்ரஸு கேப்டனோட முகவரி. அந்த அளவுக்கு உன்னை நல்லா வளர்த்து விட்டு ஒரு ரசிகர் மன்றத்திலேருந்து இவ்வளோ தூரத்துக்கு இவ்வளோ உச்சத்தில் கொண்டு போன கேப்டன் விஜயகாந்த் அவர்களே விசுவாசம் இல்லாமல் தூக்கி எறித நீ இப்போ இந்த கட்சிக்கும் போனால் எப்படி இருப்ப? அங்கே பணத்தை வாரி வழங்கியிருக்கிறியான். ஈரோட்டில் எல்லாத்துக்குமே காசை கொடுத்து ஓட்டை வாங்குறாங்க. காசை வாங்கிக்கோங்க, ஆனால் ஓட்டை நீங்கள் சுயேட்சையாக நிற்கிற ஒரு நல்ல மனிதனுக்கு ஓட்டை போடுங்க, தப்பே கிடையாது. இந்த மாதிரி ஆளை படும் தோல்வி அடைய செய்ய வேண்டும். அதுதான் மக்களின் ஒரு முன்னேற்றமாக இருக்கும். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எத்தனை லட்சம் எத்தனை கோடி மக்கள்களுக்கோ உதவி செய்து நல்லது பண்ணார். அதில் இவர் ஒரு நன்றிகற்ற ஒரு துரோகி என்றால் சந்திரகுமார் அவர் தான். தன்னோட குடும்பத்தோடு போய் நான் இது பண்ணிட்டேன், இன்றைக்குமே பிரச்சாரம் முடிஞ்சது, நாங்கள் தான் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைவோன்னு சொல்லி பேட்டிலாம் கொடுத்துருக்குறாப்புல. இருக்கட்டும், பேட்டி கொடுத்தான ஐயா, ஆனால் கேப்டன் தொண்டர்கள் ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கிறாங்க. நீ அவங்களோட சாபமும் சரி மற்ற இடம் பழிக்கும். இதில் வேறு எலுமிச்சம்பழத்தை கொண்டுட்டு போகிறாப்புல. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தேவையில்லாமல் ஒரு பயம், ஐயோ தோல்வி வந்துருமோன்னு. கடவுள் பக்தி இருக்கணும், ஆனால் உன்ன மாதிரி துரோகி நன்றி கெட்டவன் என்றுமே தோற்கப்படுவான் என்று ஈரோடு தொகுதி மக்கள்கள் வெறுப்பு